அம்மா நீங்க என்ன செய்றீங்க இங்க? இப்பதான் இந்த விக்கல் வேற வரணுமா? உங்க வீட்ல இருந்து நான் எதையும் திருடல. நான் போறேன், வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டுக்கு போறேன்? போ, வீட்டுக்குள்ள போ. ஏன்? ஏன்னா யாரையும் வேலையை விட்டு அனுப்புறது என் விருப்பம் இல்லை. யூ கேட் இட்? உண்மையா? ஆமா, உள்ள போங்க. ஐயோ நாகினி, யாரும் பயப்படாதீங்க. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க செக்யூரிட்டி இன்சார்ஜ் தானே? இவ்ளோ பாம்பு இப்ப இங்க எப்படி வந்துச்சு? இதெல்லாம் இப்பவே இந்த நிமிஷமே கிளியர் பண்ணுங்க. ஐ அம் சாரி மேடம். உங்க ஃபார்ம் ஹவுஸ் ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கு. இருட்ட ஆரம்பிச்சதும் உள்ள வந்திருக்கு. இந்த பாம்புங்களுக்கு விஷம் இல்ல. நீங்க எல்லாரும் பதட்டப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு என் வேலை திரும்ப கிடைச்சிருச்சு. ரிஷப், சொல்லுங்கம்மா. நீ எங்க போயிருந்த? நான் இங்க தான். டைம் ஆயிடுச்சு. சம்பிரதாயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். வா. ஓகே. இதெல்லாம் ரொம்ப டூ மச். இவர்தான் உன்னோட ஃபியான்சியா? இப்படி உங்களை டார்ச்சர் பண்றாரு? எதையாவது டிசைட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க நல்லா யோசிங்க. யூ ஆர் சச் a sweet girl. You deserved a good guy. இதை விடுங்க, இந்தாங்க. ஐயோ மந்திரி ஐயா, இவர் இறந்துட்டார். இவருக்கு மேல அப்படி என்னதான் மீட்டிங்னு தெரியல. இன்னும் கீழே வரல. ஊர்வசி, மஞ்சள் சடங்கு ஆரம்பிச்சாகணும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னும் லேட் பண்ணோம்னா கெஸ்ட் எல்லாம் நம்மள தப்பா எடுத்துப்பாங்க. ஆனா சீம் அவர் இன்னும் கீழே வரலையே. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அவர் ஏதாவது இம்பார்ட்டன்டான வேலையில இருப்பாரு. ஃபங்க்ஷன் இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? எப்படி வந்துருவாரு? நீ வா, ஆரம்பிக்கலாம். நில்லு. இந்த மஞ்சளை என்கிட்ட கொடு. பத்திரமா நானே எடுத்துட்டு போறேன். இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஏன் வந்திருக்கா? இவளோட உண்மையான நோக்கம் தான் என்ன? ரிஷப், உங்க அண்ணன் தம்பிகளுக்கு என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் அந்த பொண்ணையே ஏன் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? ரீமா, நான் அந்த பொண்ணை நோட் பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுவும் கிடையாது. எல்லாரும் வாங்க, மஞ்சள் சடங்கு ஆரம்பிக்கலாம். இந்த செல்ஃபி எடுத்ததெல்லாம் போதும். டைம் ஆயிட்டு இருக்கு. வாங்க. வாங்கப்பா. ஐயோ மந்திரியா, மந்திரியா.
மந்திரி ஐயா மாதவா அது அது வந்து கொலை கொலை மந்திரி ஐயா கொலை. என்ன இது அபசகுணமா? இந்த பையன் யாரு? மேடம் இவரு நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. உன்னாலேயே இங்க பிரச்சனை தான். இப்ப இவன் வேற இங்க வந்திருக்கானா? இங்க எதுக்கு வந்திருக்கான்? அது மேடம், ஐ அம் சாரி மேடம். மாதவா உனக்கு என்ன ஆச்சு? எப்படி அடிபட்டது? அது வெளியே. முதல்ல நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. சீமா, ஐ சே கெட் அவுட். சீமா ஒரு நிமிஷம் ப்ளீஸ், கொஞ்சம் இரு. என்னாச்சு முதல்ல சொல்லுப்பா. வெளியில நீ என்னத்தை பார்த்த? அது வெளியே. என்னன்னு சொல்லு. மந்திரி ஐயா. என்ன? மினிஸ்ட்ரி ஐயா. அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? கொன்னுட்டா. மினிஸ்டர் ஐயா கொன்னுட்டா. என்னது? இந்த ஊர்வசிக்கு இப்ப என்னாச்சு? எதுக்கு இப்படி பேசுறா? பாம்பு உன் கால்ல ஏறி போனப்போ நீ அதை உணரவே இல்ல. அப்பவே எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அப்பவே போலியான கால் இருக்கிற நீதான் உண்மையான அசுரன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாம் ப்ராப்பரா நடக்கணும். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன் சொல்ல மாட்டியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது எனக்கு எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததுன்னு தெரியுமா? தம்பி போ, உன்னை ரியா கூப்பிடுறவர். ஓ, இது வந்துடுறேன். இங்க பாரு, என் தம்பியை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. உனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டேன், உன் வேலையை மட்டும் கவனி. அவன் கூட க்ளோஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு. Let's get back to work. வாட்ஸ் ஹேப்பனிங்? என்னாச்சுங்க? தள்ளி போ. என்னாச்சு? நீ ஒரு பாம்பு. தள்ளு. என்னாச்சு? தள்ளுன்றல. இங்க பாருங்க. என்ன தொடாத. கத்தாதீங்க. என்ன தொடாத விடு. நீ ஒரு பாம்பு. நான் பாம்பா? உங்களுக்கு ஏய், என்ன சொன்னா ஆச்சு? கேளு. அமைதியா இருங்க. தொடாதன்றல. இருங்க, கத்தாதீங்க. போய் மூடுங்க. என்ன பார்த்தா நாகினி மாதிரி தெரியுதா? நான் உங்களுக்கு நாகினியா தெரியறேனா? நான் தாங்க. ஷ், கத்தாதீங்க. அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்கீங்க. அதான் என்ன பார்த்தா உங்களுக்கு நாகினியா தெரியுது. இப்படி பணத்தை ஓபன் பண்ணி வச்சுட்டு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது கல்யாண விடுங்க. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அமைதியா இருங்க. சொன்னா கேளுங்க. அமைதியா இருங்க. மினிஸ்டர் சாருக்கு என்னாச்சு? இவர் கத்துன குரல் கீழே வரைக்கும் கேட்டுச்சே. இல்ல ஒண்ணும் இல்ல. அது பொண்ணோட கல்யாணம் இல்ல, அதனால சந்தோஷத்துல கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டாரு. நீங்க கிளம்புங்க. நான் தான் அவர் கூட இருக்கேன்ல. சரி வாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? பேசாம படுங்க. படுங்க.
அசுரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவன் உயிரை எடுக்க சரியான நேரம் கிடைச்சோம் அவன் பொண்டாட்டி நடுவுல வந்து கெடுத்துட்டான். இல்லைன்னா அவனை நிரந்தரமா நான் நரகத்துக்கே அனுப்பியிருப்பேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தப்பிப்பேன்? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நான் உன்னை கொன்னுடுவேன். என் கையால தான் உனக்கு சாவு. இந்த அசுரர்களுக்கான அழிவு ஆரம்பமாயிடுச்சு. இனிமே ஒவ்வொருத்தரையா நான் கொல்ல போறேன். இப்படி சோம்பேறித்தனமா வேலை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. வேலையெல்லாம் சரியான நேரத்துல கரெக்டா செஞ்சு முடிச்சாகணும். இன்னும் செஞ்சு முடிக்க வேலையெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வீட்ல முதல்ல பூஜை நடக்கணுமா? அத்தை, ஆனா இது கல்யாண வீடு. தெரியுமா? ஆனா ஒரே வீட்ல 2 கல்யாணம் நடந்துச்சுன்னா எல்லாரும் கண்ணு வைப்பாங்க. இப்ப இங்க மியூசிக் பார்ட்டி இருக்கு. அதுக்கப்புறமா மாப்பிள்ள பொண்ணு அழைப்பு, மெஹந்தி ஃபங்க்ஷன், இன்னும் எவ்வளவோ இருக்கு. கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. கல்யாணம் ரிசப்ஷனுக்கு நடுவுல இந்த பூஜை எப்படி நடத்துறது? கல்யாணத்தப்ப எப்படியும் மனமேடையில பூஜை இது நடக்கும். வேற பூஜை மருமகளே. யாருடைய கண்ணும் திருஷ்டியும் நம்ம மேல படக்கூடாதுன்னு தான். ப்ளீஸ் அத்தை, ஏற்கனவே அந்த பிளடி கேட்ரரை வேற காணோம்.